வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலயே செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் எப்படி வீட்லயே செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ கோவக்காவை எடுத்துக்கங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னே பூண்டை போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் 10-20 நறுக்குனது ஒரு பொடியா போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்ப நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காவை போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்ல வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டுங்க. நடுவுல ஒரு தடவை எடுத்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. காய் நல்லா வேகட்டுங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிளகாத்தூள் வாசம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிளகாத்தூள் வாசம்லாம் போயிடுச்சுங்க. சூப்பரான டேஸ்டான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது சாப்பிட்டா. இது மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.